ஜங்கிள் சஃபாரி 56 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்முடைய தண்ணி தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸாகவும் விழுது. டிக்கெட் எடுத்த பிறகு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இன்னொரு செக் போஸ்ட்டு. இங்கேருந்து சறுக்கு வாக்கில் வந்து மரங்கள் வளர்ந்துருக்கு. 360 ரூபாய் 8 பேர் வர. காலையில் நேரம் நல்ல வெயில் இருந்துச்சு. இப்போ கேரளாவுக்கு உள்ளே வந்துட்டோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பொள்ளாச்சி ஆனைமலையில் மாசாணியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அந்த கோவில் ஆர்ச்சுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த லாட்ஜில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே பர் டே 1300 ஏசி ரூமுக்கு சார்ஜ் பண்ணாங்க. பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு நல்லா ஹோட்டல்லாம் இருக்குது. இங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஸ்லிப்க்கு கிளம்பி போய்கிட்டுருக்குறோம். மார்னிங் 7:30க்குள்ளே அங்கே ரீச் ஆனால் தான் அங்கே வந்து யானைகள் முகாம் இருக்குது, அது பார்க்க போகணும் அப்படிங்கிற பிளானில் போய்கிட்டுருக்குறோம். டாப் ஸ்லிப்க்கு அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்துடும். ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. சேத்துமடை, வேட்டைக்காரன்புதூர் கடந்து நம்ம வந்து டாப் ஸ்லிப் போகிற மாதிரி இருக்கும். இப்போ சேத்துமடை செக் போஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம். இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. நம்ம சப்போஸ் டாப் ஸ்லிப்பு பார்க்காம டைரெக்டாக பரம்பிக்குளம் போகிறதா இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம என்ட்ரி ஃபீ போட வேண்டாம். நம்ம டாப் ஸ்லிப்பும் பார்க்கறதுனா மட்டும்தான் இங்கே என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அங்கே கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. இங்கே வெஹிக்கிளுக்கு 50 ருபீஸ்க்கும் பர் பர்சன் 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு பிறகு திக் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். அதனால் அஸ்யூஷுவல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடிய எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கேயும் உண்டு. நம்ம வெஹிக்கிளை வந்து நடுவில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த லவுடான சவுண்டும் நம்ம வெஹிக்கிளில் இருக்கக்கூடாது. குரங்கு மற்ற விலங்குகளுக்கு நம்ம எந்த உணவும் கொடுக்கக்கூடாது. வண்டியை செக் பண்ணலாம் இல்லை, பட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மள்ட்ட சொல்லி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர். இது வெஸ்டர்ன் காட்ஸில் ஆனைமலை தொடருக்குள்ளே இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கான்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இதோட அரௌண்ட் 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இது மிகப்பெரிய ஒரு காடு. அதனால் பை லக் இருந்தால் மட்டும்தான் நம்ம அனிமல்ஸை பார்க்க முடியும். இந்த அங்கங்கே இந்த மாதிரி மயில்கள் இருக்குது. அப்புறம் குரங்குகளும் நிறைய பார்க்க முடியுது. நிறைய மூங்கில்கள் வந்து காஞ்ச அங்கங்கே கொத்து கொத்தாக இந்த மாதிரி கிராஸில் வந்து இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள இந்த அடர்த்தியான காட்டுப்பகுதியை 1800 வாக்கில் ஐரோப்பியர்கள் அழித்து தேக்கு மரம் பயிரிட்டுருக்குறாங்க. இப்போவும் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக தேக்கு மரமும் மூங்கில் மரங்களையும் தான் பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்த பிறகு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இன்னொரு செக் போஸ்ட்டு. இங்கே நம்ம வெரிஃபை பண்ணுறாங்க. நம்ம வெஹிக்கிள் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அலோவ் பண்ணுறாங்க. 1961 அந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து இங்கே விசிட் பண்ணதுனால அவங்க நினைவாக இந்த பூங்காவுக்கு வந்து இந்திரா காந்தி தேசிய வனவிலங்கு பூங்கா அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. டாப் ஸ்லிப் அப்படிங்கிறது இது ஒரு ஹைட்டான பகுதி. இங்கேருந்து சறுக்கு வாக்கில் வந்து மரங்கள் வளர்ந்துருக்கிறதுனால அந்த பேர் வந்திருக்கு. நம்ம இப்போ போயிட்டுருக்க டாப் ஸ்லிப்பு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதுக்கு அடுத்து வந்து கேரளா வந்துடுது. கேரளாவில் உள்ளது தான் பரம்பிக்குளம். பட் இந்த கேரளாவில் பரம்பிக்குளம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வந்தாலும் நம்மளுக்கு வர்ற வழி வந்து பொள்ளாச்சி வழியாக தான் வரணும், வேறு ரூட் கிடையாது. இப்போ டாப் ஸ்லிப் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனப்போ ஒரு ஜீப் சஃபாரி கிளம்பிட்டு இருந்துச்சு. பட் அதில் போதுமான நபர்கள் இருந்ததுனால நம்மளை ஏற்றலை. அவங்கெல்லாம் முந்தினாலே அங்கே உள்ள காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எர்லி மார்னிங் ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டாங்க. ஒர்க்கிங் டே போனதுனால வேறு ரஷ்ஷும் இல்லை. சாட்டர்டே சண்டேயும் சீசன் டயத்துலேயும் மட்டும்தான் இந்த டாப் ஸ்லிப்பில் வந்து கூட்டம் இருக்கும். இந்த கேம்பஸ்க்குள்ளே உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய குவார்ட்டர்ஸ் இருக்குது. சின்னதாக ஒரு கேண்டீன் இருந்துச்சு. 5th வர குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்கூலும் இந்த டாப் ஸ்லிப்பில் இருக்குது. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய கார்மெண்ட்ரி ரூம்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆனைமலையில் தங்குறத விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அரௌண்டு 3000 இருக்கும். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தங்குறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம அதை ட்ரை பண்ணலாம். பரம்பிக்குளத்துலேயும் அதே மாதிரி காட்டேஜஸ்லாம் இருக்குது.
இந்த வேன் சஃபாரிக்கு பர் ஹெட் 236 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீப் சஃபாரிக்கு 2360 ரூபா. 8 பேர் வரை நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஆள் சேரல 4 பேர் தான் சேர்ந்தோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ட்ரைபல்ஸ் ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆஃபீஸில் டெம்பரரி போஸ்ட்டில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த தம்பி அங்கே உள்ள தம்பி தான். இந்த குழந்தைங்க பொள்ளாச்சியில் போய் படிக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்தே வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை காலையில் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வேன் அங்கேயே வெயிட் பண்ணி ஸ்கூல் முடிஞ்சோன்னே ஈவினிங் கூட்டிகிட்டு வரதா இந்த குழந்தைகள் சொன்னாங்க. டாப் ஸ்லிப்பில் இந்த குவார்ட்டர்ஸ் இந்த ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் திக் ஃபாரஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி புல்வெளிகள் தான் நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் யானைகள் சாதாரணமாக இங்கே வரும் அப்படின்னு சொல்லி இந்த தம்பி சொன்னார். இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறதா டாப் ஸ்லிப்புடைய நம்ம காட்டேஜஸ்ஸு. இங்கே தான் ஸ்டே பண்ணணும். இங்கே 1 ஹவருக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். யாருமே வர்ற மாதிரி இல்லை. சரி, நம்ம பரம்பிக்குளம் போய் அங்கே ஜீப் சஃபாரியாவது வேன் சஃபாரியாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் கிளம்பிட்டோம். டாப் ஸ்லிப்பில் எங்களுடைய ப்ரோக்ராம் நாங்கள் எதுவுமே பார்க்க முடியல, ஆட்கள் சேராததுனால. சப்போஸ் நம்மளே ஜீப் எடுத்துகிட்டு போனால் 2360 ரூபா சார்ஜ் பண்ணோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ பரம்பிக்குளம் நோக்கி கிளம்பிட்டோம். இங்கேருந்து பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் 2 கிலோமீட்ரு, என்ட்ரி டிக்கெட்டுக்கு பிறகு எகெயின் 2 கிலோமீட்டர், டோட்டலாக 4 கிலோமீட்டர் வரும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு சிக்னல் கண்டிப்பாக இருக்காது. பிஎஸ்என்எல் இருக்குன்னு சொன்னாங்க, பட் அதுவுமே கிடைக்கல. நம்மளுடைய ஜிபே எதுவுமே இங்கே ஒர்க் பண்ணாது. அதனால் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போது கட்டாயமாக கேஷாக கையில் வச்சுக்கணும். 2 வீலர்ஸ் நாட் அலௌடு சேத்துமடை செக் போஸ்ட்டுக்கு பிறகு. 4 வீலர்ஸ் ரோடு நல்லா இருக்கனால எல்லா 4 வீலர்ஸுமே மேலே வர ஏறும். நாங்கள் ஜான்வரி எண்டில் போயிருந்தோம். ஆனாலுமே காலையில் நேரம் நல்ல வெயில் இருந்துச்சு. இப்போ கேரளாவுக்கு உள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு கேரளா போர்டு இருக்குது. இது பரம்பிக்குளத்துடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இங்கேயும் இன்ஃபர்மேஷன் சென்டர் உண்டு. இங்கேயும் எங்கேயும் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டாப் ஸ்லிப்பை கடந்து நம்ம பரம்பிக்குளம் போக போக அந்த ஃபாரஸ்டுடைய அடர்த்தி திக்காகுது. பொள்ளாச்சி பாலக்காடுலேருந்து இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வருது. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு போனோம். நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி டாப் ஸ்லிப்பில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இங்கே வரும்போது மணி 10. ஆனாலுமே எந்த வெஹிக்கிளும் வரல. எங்கள் வெஹிக்கிள் மட்டும்தான் இங்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே 4 வீலருக்கு 85 ருபீஸும் பர் பர்சனுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம உள்ளே வந்தோன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்துடுது. இந்த என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு பெரிய கார் பார்க்கிங், ஒரு சின்னதாக ஒரு கேண்டீன், ரெஸ்ட் ரூமு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஆஃபீஸ் இருக்குது. கேரளா கவர்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதில் நம்ம டிக்கெட் எடுக்கணும். பர் ஹெட்டு 400 ருபீஸ் நம்ம வேன் சஃபாரி போகிறதுக்கு. நாங்கள் போன அன்றைக்கி ஜீப் சஃபாரி இல்லை. இங்கேயும் 15 பேர் சேர்ந்த பிறகு தான் வேன் எடுக்கிறாங்க. சப்போஸ் அந்த 15 பேர் சேரலை அப்படின்னா இருக்கிறவங்க அந்த 15 பேருக்குள்ள அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ எந்த வெஹிக்கிளும் இல்லை. அதனால சரி, பக்கத்தில் அந்த கேண்டீன் இருக்குது. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியார் ஏலம் எடுத்து நடத்தக்கூடிய கேண்டீன். சரி, அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கேண்டீன் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எகெயின் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பரம்பிக்குளத்தில் ஜங்கிள் சஃபாரி போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள்லையும் போய்க்கலாம். அதுக்குன்னா டிக்கெட் கம்மி தான், 250 ருபீஸ் தான். நம்ம கூட ஒரு கைடும் வருவாங்க. ஆனால் 12 கிலோமீட்டர் மட்டும்தான் ரோடு, ஆன் ரோடு. அதுக்கு பிறகு ஆஃப் ரோடாக இருக்கும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டினா நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே அங்கே பல மணி நேரம் வெயிட் பண்ணியாவது ஃபாரஸ்ட் வேனில் தான் போகிறாங்களே ஒழிய சொந்த வண்டியில் யாரும் நாங்கள் இருக்கிற வரை போகலை. வெளியில் அரச மரத்தடியில் சின்னதாக இந்த ஆத்துச்சேரி அம்பாள் கோவில் வச்சு அங்கே பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாம்.
அந்த ஆஃபீஸை ஒட்டியே இந்த கோவில் இருக்குது. எலுமிச்சம்பழம் மாலை, சூளம், சிவலிங்கம் எல்லாமே இருந்துச்சு. 1-2 பேராக வந்து 15 பேர் ஒரு வேனுக்கு தேவையான அளவு சேர்றதுக்கு எங்களுக்கு நியர் 12 o'clock ஆயிடுச்சு. ஆட்கள் சேர்ந்த பிறகு தான் டிக்கெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 400 rupees டிக்கெட்டு. டிக்கெட்லேயே நம்மளுடைய சீட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு 1ஆம் நம்பர் சீட்டு, அப்படி அவங்க வர்ற ஆர்டர் படி தான் அவங்க கொடுக்குறாங்க. காலையில் 6:30 மணிக்கு ஆனைமலையில் கிளம்புன எங்களுடைய ட்ரிப்பு 12 மணி ஆயிடுச்சு மத்தியானம். இந்த வேனில் ஏறி எங்களுடைய ஜங்கிள் சஃபாரி ஆரம்பிக்கிறதுக்கு டிரைவர் போக ஒரு கைடு வர்றாரு. அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. இந்த ஜங்கிள் சஃபாரி 56 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி காமிப்பாங்க. 3 hours அரவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் வரதான் ரோடு நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு ஆஃப் ரோட்லேயே தான் வண்டி போகுது. மத்தியான நேரம் ஆனதுனால, வெயில் வந்ததுனால அதிகமாக விலங்குகள் வெளியில் வராதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. இது தூணக்கடவு டேமு. இது கொஞ்சம் தூரம் வருது. இங்கே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் 3 டேம் வந்து காமராஜர் ஐயா பீரியடில் கட்டினது. இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு 2 டேம் காமிப்பாங்க. இதுக்கு மேலே அடுத்து பரம்பிக்குளம் டேம் இருக்குது, இந்த தூணக்கடவு டேம். இதிலிருந்து டனல் வழியாக தண்ணி போய் இந்த தண்ணி தான் திருமூர்த்தி டேமுக்கு, அமராவதி டேம், ஆலியார் டேமுக்கெலாம் சப்ளை ஆகுது. மெயினாக இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் குடிநீருக்கு பயன்படுது. அதனால் இந்த டேமில் போட்டிங் சர்வீஸ் வந்து மூங்கில் உள்ள போட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேம்லேருந்து போகக்கூடிய தண்ணி தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸாகவும் விழுது. அந்த டேமை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் இந்த கன்னிமராட்டிக். (470 வயசுடைய இந்த கன்னிமராட்டிக் இன்றைக்கும் பசுமையாக இருக்குது. உலகத்திலேயே மிக வயதான தேக்கு மரம்னு பேர் பெற்றது. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே தேக்கு தான் இருக்குது. 1800 வாக்கில் பாம்பேயில் கப்பல் கட்டக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் காடுகளை அழிச்சிட்டு தேக்கு மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கங்கே மான்களையும் காட்டு எருமைகளையும் மட்டும்தான் எங்கள் ட்ரிப்பில் பார்க்க முடிஞ்சுது. விலான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மான் இனம் இது. மிகப்பெரிய சைஸில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பரம்பிக்குளம் டேம் போனோம். இந்த டேம் இருக்கக்கூடிய இடம் கேரளா, பட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு. அதனால் அங்கே பக்கத்தில் இருந்த PWD ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு ஆஃபீஸ் தான். ரொம்ப ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இந்த டேம் இருக்குது. ஈவினிங் டைம், மார்னிங் டைம்லாம் அந்த டேம் ஓரங்களில் விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கும், தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்லி கைட் சொன்னார். இந்த டேம் பார்த்து முடித்த பிறகு போட்டிங் உண்டு. இங்கே வந்து மூங்கிலில் செஞ்ச போட்டில் வந்து போட்டிங் வந்து போகலாம். பட்டு யாருமே வில்லிங் இல்லை. ஏன்னா மத்தியானம் ரொம்ப வெயில்னால போட்டிங் வந்து கூட கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால போட்டிங் போகிறத நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். போட்டிங் போனோம் அப்படின்னா 15 பேர் வேணுமா, பர் பர்சன் 150 ரூபா டிக்கெட்டு. இடம் வந்து ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. அவங்க கடைகள் போட்டிருக்கிறாங்க. ஈவினிங் வந்து இங்கே காட்டேஜில் தங்கினவங்களுக்கு இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஷோ நடக்கும். காட்டேஜில் வந்து 2 பேர் தங்குறதுக்கு 6900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கள இந்த ஜங்கிள் சஃபாரி எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிரும். 3 நேரம் ஃபுட்டு, ஜங்கிள் சஃபாரி, ட்ரைபல்ஸ் டான்ஸு இதெல்லாம் சேர்த்து 2 பேருக்கு 6900 சார்ஜ் பண்ணுறாங்க. கடைசியாக டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இங்கே நிப்பாட்டுறாங்க வண்டியை. கொஞ்சம் நேரம் இங்கே லெஷராக சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எகெயின் வண்டியில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே 4 விதமான பழங்குடியின மக்கள் 4000 பேர் வசிக்கிறாங்க. இப்போ அவங்களோட குடியிருப்புகளை பார்த்துக்கிட்டே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இது ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து அந்த ஃபுல் டேம் வியூ தெரியுது. நம்ம பார்த்துட்ருக்க இந்த காடு வந்து இலையுதிர் காடுகள். ஏப்ரல் மேலே இங்கே மரத்தில் நிறைய இலைகளே இல்லாமல் மொட்டையாக தான் தெரியுமா. எல்லாம் பார்த்துட்டு கொண்டு நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே கொண்டு ட்ராப் பண்ணிடுறாங்க. ஏர்லி மார்னிங்காவது ஈவினிங் 3 மணிக்கு மேலே இந்த ஜங்கிள் சஃபாரி போனால் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மத்தியான வெயிலில் போனதுனால எல்லாருமே கொஞ்சம் ஜங்கிள் சஃபாரி முடிகிற நேரம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.